அனைவருக்கும் நிறைய பேர் பேச தவறிய டாபிக் தான் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். திஸ் இஸ் மை ஆதங்கம் அப்படின்னு கூட சொல்லுவேன். நான் பெண்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு, 1000 ஆண்டு நம்ம போராடி வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. எனக்கு இது ஆண்களுக்கு எதிரான விஷயங்கள் கிடையாது. ஒரு புரிதலுக்காக என்னன்னா, மிகப்பெரிய ஒரு உழைப்பு சுரண்டல் ஒவ்வொரு வீடுகளிலும் பெண்களிடமிருந்து நடத்தப்படுகின்றது. ஓகே, பேசிக்காக எடுத்துக்கோங்க. இது பெண்களே உணர்வது கிடையாது. ஓகே, இது 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 எனக்கு இப்படி தான், இதுதான் என்னோட தலையெழுத்து, பெண்கள்னா இதை ஏற்றுக்கணும், இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு அவங்களே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அம்மாவை பார்த்துருக்கேன், என்னோட சகோதரிங்களை பார்த்துருக்கேன், எங்கள் மாமியார் வீட்டில் எல்லாரையும் பார்த்துருக்கேன். நான் பண்ணுறேன், இதிலிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன், வெளியில இருந்து நான் போகலை நான். ஓகே, என்ன அப்படின்னா, பெண்கள் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வீட்டில் சமையல் பண்ணும், வேலை பண்ணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், கணவனுக்கு கரெக்டாக இந்த சட்னினா இந்த சட்னி, கரெக்டாக இந்த டீ, கரெக்டாக இந்த வடை. ஓகே, நைட்டு மதியம் பண்ண பதார்த்தங்கள் எதையும் அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. நைட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்கணும். நான் என்ன கேட்குறேன், உங்களை மாதிரி உடம்பு தானே, இதே ரத்தம் சதை ஆன உடம்பு தானே, அவங்களால எப்படி பண்ண முடியும்? சர்வெண்ட் வச்சுருந்தாலும், இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், வீட்டில் சர்வெண்ட் இருந்தாலும் ஒரு நாள் அவங்க லீவ் போட்டாங்க அப்படின்னாலும் எல்லா வேலையும் நான் பண்ணிவிட்டு இங்கே நான் ஷாப்புக்கு பார்க்கணும், என்னோடய பிஸ்னஸ் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். இப்போ வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்திரிப்பாங்க, குளிப்பாங்க, கரெக்டாக சாப்பிடுவாங்க, அவங்க பிஸ்னஸை போய் பார்ப்பாங்க, ஈவினிங் வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்கிடுவாங்க. ஆனால் நம்ம இப்போ லேடிஸ்க்கு என்ன பெரிய தலைவலி? குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். அவங்க மார்க் கம்மியாக ஆனாங்க அப்படின்னாலும், ஏன் கம்மியாச்சு, எதுக்கு, ஒன்று டியூஷனில் சேர்க்கணுமா, இல்லை நம்ம டீச் பண்ணுமா, அதாவது இந்த குடும்பத்தோடைய பொறுப்பு நம்ம தலைமையில் இருக்கு இல்லையா. இது என்ன சொல்கிறதுனா, ஒவ்வொரு பெண்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இது இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆண்களை விட பெண்கள் அதிபுத்திசாலிங்க. நிர்வாகத்தில் ஆகட்டும், பணத்தை சேவ் பண்ணுற விதத்தில் ஆகட்டும், வேலை வாங்குறதுல ஆகட்டும், வேலை செய்யறதுல ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பெண்கள் தி பெஸ்ட். அவங்களுக்கு பொறுமை இருக்கும், மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு அந்த புரிதல் இருக்கும், நிதானத்தோடு செயல்படுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பெண்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆண்கள் பாருங்கள், ஒரு தாய் தந்தைக்கிட்டேயே அம்மா அப்பா கிட்ட உட்காந்து பேசுறது யாருன்னு பார்த்தா பெண் குழந்தைகள் தான் உட்காந்து பேசுவாங்க. ஆண்கள் அண்ணன் தம்பின்னு அவங்களுக்குள்ளேயே உட்காந்து பேச மாட்டாங்க, அக்கா தங்கச்சி கிட்ட பேச மாட்டாங்க, அம்மா அப்பா கிட்ட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா அவங்க தனிமை அப்படி இருப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு குணமாகட்டும், நிர்வாகத்தில் பெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தான். ஆனால் இந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க சொகுசாக வாழ்கிறதுக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நிறைய வீடுகளில் 99 வீடுகளில் என்ன நடக்குது அப்படின்னா, பெண்கள் போட்டுட்டு வர நகையை வச்சு தான் இவங்க பிஸ்னஸோ இல்லை ஒர்க்கோ பண்ணுறாங்க. இதையே அந்த பொண்ணு அந்த நகையை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணால் டாப் லெவலில் போயிடுவாங்க. பண்ணுறது அவங்க பணத்தை வச்சு பண்ணுறது, ஆனால் அடிமைத்தனமும் அவங்களே பண்ணுறது. ஓகே, எல்லா வேலையும் அவங்க செய்யணும். இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, காலையில் எந்திரிக்கணும், குழந்தைங்கள ஸ்கூல் கிளப்புறதுக்குள்ள இந்த பெண்கள் படாத பாடுபடுறாங்க. இந்த நிறைய வீடுகளில் அந்த குழந்தைங்களை கொஞ்சம் அதட்டி எழுப்பி அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடையவே கிடையாது. பணம் ஒரு விஷயமாங்க, புரிதல் இருக்கணும் இல்லை. மனைவி வேலை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை ஷேர் பண்ணணும் இல்லை. வேலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னம்மா டயர்டாக இருக்கா, கால் தைலம் தேய்க்கவா, இது தேய்க்கவா, இது ஒரு சில ஆண்கள் கேட்பாங்க. அதெல்லாம் எதுவும் கேட்காதீங்க, சரியா. வீடு அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானது. குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம். மனைவி மட்டும் இருந்தால் குடும்பம் வர்றது கிடையாது, கணவன் மட்டும் இருந்தால் குடும்பம் வர்றது கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்த வேலைகளுமே பெண்களோட தலையில் மட்டுமே போடப்படுது. இது இல்லைன்னு யாராலையும் மறுக்கவே முடியாது. இன்னும் எனக்கு இப்போ சமீப காலமாக ஒரு சில நண்பர்கள் அவங்களுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 57 வயசு 60 வயசில் பொண்ணு பார்க்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. துணை வேணுன்றதெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு டிஃபனு காஃபி இதெல்லாம் பண்ணி தர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். சம்பளம் இல்லாமல் ஒரு வேலைக்காரங்க வீட்டில் தேவை. அதனால தான் ஆண்களை பாருங்களேன், மனைவி இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. அவங்களுக்கு மனைவி தேவை. எது பாசம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது.
அவங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக எந்த கேள்வியும் கேட்காம, இப்போ ஹோட்டலில் போயிட்டு அவ்வளோ அதிகாரம் பண்ண முடியாது. காசு கொடுத்து பண்ணாலுமே சரி, அவங்ககிட்ட வந்துட்டு நம்ம ரெக்வெஸ்ட்டாக கேட்கணும். அவன் நம்மளை கவனித்தாலும் கவனிக்கலனாலும் நம்ம ஃபைனலாக வரும்பொழுது அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு வரணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் ஹோட்டல் போகும்பொழுது அவங்க அவ்வளோதான், இவங்க ஏன் வராங்க அப்படின்னு தான் அவங்க பார்வை இருக்கும். ஓகே, வீட்டிலனா அதிகாரமாக என்ன இந்த சட்னி பண்ணியிருக்கேன், நேற்று பண்ணதான் என்றைக்கும் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலையா, உப்பு அதிகமாக போட்ட, புளி அதிகமாக போட்ட, மதியம் என்ன பண்ண போகிற, இப்படி இது என்ன வேலைக்காரங்களா இவங்க? நம்ம சர்வெண்ட் கிட்டையே அப்படி அதிகாரம் பண்ண முடியாதுங்க. அவ்வளோதான், வேலைக்கு வராமல் 4 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அவ்வளோதான். ஓகே, நம்ம காலி ஆகிடுவோம். அப்படி இருக்கும்பொழுது எந்த கேள்வியும் கேட்காம அடிமை மாதிரி வேலை பண்ணக்கூடிய ஒரு பிஹேவியர்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு இருக்குது. இதை நம்மளே உணர்றது கிடையாது. தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கள விட அதிகப்படியான அறிவு நமக்கு இருக்குது. வெளியில் வாங்க, பணத்துக்காக யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க. வீட்டில் வந்துட்டு நம்மளை சமமாக தான் மதிக்கணும். ஓகே, நான் ஒரு நாள் சமைச்சேன்னா நீயும் ஒரு நாள் சமை, இல்லை வேணாம் 2 பேருமே வேலைக்கு போகிறோமா, சமையல்காரங்களை வை. ஓகே, அவங்க ஒரு நாள் லீவ் போட்டாலும் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பேசுங்க. யாருக்கெல்லாம் அடிமைலாம் கிடையாதுங்க. அன்பால் வந்துட்டு செய்யறது வேற. ஆனால் இது என்னன்னா, அன்பு லவ் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய உழைப்பு சுரண்டல் இங்கே நடந்துட்டுருக்கு. நமக்கு தெரியாமலேயே நம்மளுடைய உழைப்பை திருடிட்டு இருக்காங்க. ஓகே, இதை அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க. இன்னமுமே நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டோம், பெண் அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம ஊரில் வந்து எத்தனை வீட்டில் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சதும் கிச்சனுக்கு ஆம்பளைங்க போயிட்டு சமைக்கிறாங்க? கிடையவே கிடையாது. பெண்கள் அவங்களுக்கே உண்டான தலையெழுத்தது. காலையில் எந்திரிச்சது தான் கொண்டையை போட்டுட்டு கிச்சனுக்கு போயிட்டு எல்லாம் சமைக்கிறது, அறிவறியாக எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கட்டிட்டு ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வேலைக்கு போங்க, நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸ் கிளம்பும்போது பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க செஞ்சு வச்சுருவாங்களான்னு சொல்லிட்டு. சரி, எந்த குடும்பத்துக்குள்ளேயும் நான் பிரச்சனையை உண்டு பண்ணலை. ஓகே, என்னென்னா பெண்கள் எந்த நிலைமையில் இருக்கும் அதை நான் வந்துட்டு உணர வைக்கிறேன். இன்னும் ஆண்கள் சம்பாதிக்கிறத விட பெண்கள் வெளியில் வந்தாங்கன்னா அதிகப்படியாகவே சம்பாதிப்பாங்கங்க. இன்னும் வீட்டுடைய நிர்வாகம் பெண்கள் கையில் இருக்கும்பொழுது சேவ் பண்ணுவாங்க. நான் பண்ணுவேன். ஓகே, சேவிங்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி பெஸ்ட்டாக யாராலையும் பண்ண முடியாது. என்னோட கணவர் கொடுக்குற பணத்துலையே நான் சேவ் பண்ணி அவருக்கு நீட் இருக்கப்போ நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஈவன் தோ அது அவரோட மணியாக இருந்தாலுமே கூட என்னோட செலவுக்கு கொடுக்கறத வந்துட்டு நான் சேவ் பண்ணி கொடுப்பேன். பட் சம்பாதிக்கிறவங்க அவங்க சேவ் பண்ண மாட்டாங்க. தயவு கூர்ந்து எந்த ஒரு பெண்களுமே கணவனை சார்ந்து இருக்காதீங்க. ஓகேவா? ஏதோ ஒன்று. ஓகே, பிஸ்னஸ் பண்ணும், ஒர்க் பண்ணும், ஃபினான்ஷியலாக வந்துட்டு நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். யாரையும் சார்ந்து இருக்கவே கூடாது. ஓகே, நம்ம பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக தைரியம் எல்லாம் வந்துடும். இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, பணம் சம்பாதித்தாலும் கூட இந்த வேலைகளெல்லாம் நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, அது பண்ணவே கூடாதுங்கிறது. ஓகே, இது எப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. அடிமை கிடையாது. ஒன்று வேலை பண்ணால் 2 பேரும் பண்ணணும், இல்லையா பண்ண முடியலையா 2 பேரும் பண்ண வேணாம், 2 பேரும் வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், சர்வெண்ட் வச்சு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துடலாம். நீயும் பாதி கொடு, நானும் பாதி கொடுக்குறேன். உன்னை விட நான் எந்த விதத்துலையும் குறைவானவள் கிடையாது அப்படின்ற எண்ணத்தில் இருங்க. முதல்ல வந்துட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களோட உழைப்பை தேவையே இல்லாமல் யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்கள் படுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் நஷ்டம். ஓகே, அவங்கெல்லாம் வந்துட்டு பார்க்கவே மாட்டாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்கங்க. சரிங்களா? அதனால் நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குற ஆண்களுக்கு வந்துட்டு கோவப்படாதீங்க. நான் உண்மையை சொல்கிறேன். ரைட்? நன்றி.